பொறுமையும் நிதானமும் கொண்ட கும்பராசி அன்பர்களே, தன்னுடைய 3வது பார்வையினால் சுகஸ்தானத்தை பார்வையை பெறுகின்ற இந்த காலம் தேவையற்ற ஆடம்ப பொருட்கள் வாங்கி குவிப்பதற்கு மனதிலே தோன்றும். சற்று கவனம் அதிலே தேவைப்படும். ஒரு சிலருக்கு வீடு மனை வண்டி வாகன யோகம் பிராப்தி என்பது சிறிய தடைக்கு பின் கிடைத்துவிடும். தாயினுடைய உடல்நிலையிலே சற்று கவனம் செலுத்த வேண்டும். தன்னுடைய 7வது பார்வையாக கன்னிராசி அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பெற்றோருடைய உடல்நல கவனிப்பை சற்று கவனிக்க வேண்டும். வண்டி வாகன பயணத்தின் போது சிற்சில விபத்துகள் ஏற்படும் என்றாலும் சாலையிலே கவனத்தை குவிப்பதால் நீங்கள் அந்த விபத்துகளை முழுவதுமாக தவிர்க்கலாம். எதிர்கால குறித்த பயம் அவ்வப்போது தலைகாட்டினாலும் பயப்பட வேண்டாம். நல்லபடியாக அனைத்து விலகிவிடும். பிறரை முழுவதாக நம்பிவிட வேண்டாம். சனி பகவான் தன்னுடைய 10வது பார்வையாக தனுசு ராசி லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். சிறு தாமதத்திற்கு அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். மனதில் உள்ள கவலைகள் சிறிதாக குறையும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். பயணங்களிலே முன்னேற்பாடு அவசியமானதாக இந்த காலம் உள்ளது. சனி பகவான் 2வது பாவத்திலே அமர்ந்திருப்பதால் தேவையற்ற வீண் சர்ச்சை பேச்சுக்களை குறைக்க வேண்டும். வரவு செலவு மிகச் சரியாக இருக்கும். வாரா கடன் முழுவதும் வசூலாகும். புதிய பயணங்கள் உங்களுக்கு உறவினர்களாலும் மகிழ்ச்சி ஏற்படும். புதுவிதமான உணவுகள் மகிழ்ச்சி தரும். பெண்களின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறுகின்ற காலமாக இந்த காலம் இருக்கும். கணவன் மனைவி விற்று கொடுத்தல் அவசியம். வார்த்தை போரை முழுவதாய் தவிர்க்கவும். உறவினருடைய வருகையால் இல்லம் அடிக்கடி சுபகாரியத்தில் ஏற்பட்டு மகிழ்ச்சி ததும்பும். தாயாதி வகையிலாக்கள் உறவை புதுப்பித்துக் கொள்வார்கள். மாணவர்கள் தம் கல்வியிலே இதுநாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகி போட்டித் தேர்விலே நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். விரும்பிய பாடங்கள் கிடைக்கப்பெறும். எதிர்கால குறித்த பயம் விலகும். உத்தியோகஸ்தர்கள் திறமைகளை வெளிக்காட்டி அதிகாரிகளிடத்தில் நற்பெயரை சம்பாதிப்பார்கள். வேண்டிய பணி உயர்வு, பணியிடை மாற்றம், ஊதிய உயர்வு கிடைக்கப்பெறுவீர்கள். மேல் அதிகாரத்திலே நற்பெயர் ஏற்படும். வியாபாரிகள் வியாபாரத்திலே இதுநாள் வரை இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாய் மாறும். கணிசமான லாபம் கிட்டும். கலைத்துறையினர் திறமைகள் முழுவதாய் வெளிப்படுகின்ற சூழல் அமைந்துவிடும். புதிய அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அரசியல்வாதிகள் செலவினங்களால் சேமிப்பு குறையும். ஆனால் மக்களிடம் நல் மதிப்பை உண்டாக்கி கொள்வீர்கள். அனைத்து தடைகளும் படிப்படியாய் விலகும். மந்திராலய வழிபாடு சிறப்பு தரும். வியாழக்கிழமை தோறும் ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக என்கின்ற மகாமந்திரத்தை 21 முறைக்கு குறையாமல் ஜபித்து வர வேண்டும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கு எல்லா நாளும் பெற்று தர வேண்டி எல்லாம் வல்ல சாய்நாத பகவானை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.